இறங்காமல் ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஈவன் ஒரு 250 ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஸ்டாக் இப்போ வந்து டவுன் ட்ரெண்ட் ஆகி 170 பக்கம் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ எதனால் இந்த விப்ரோ கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இதனுடைய ட்ரெண்ட் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரிவ்யூ மாதிரி பார்த்துடலாம். ஸோ இந்த கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த டாப் கம்பெனி. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ் அதில் அந்த வரிசையில் இதுவும் ஒரு கம்பெனி. பி வந்து மற்ற ஐடி கம்பெனியை விட கம்மியான ஒரு ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோவில் இருக்கிற கம்பெனி விப்ரோ. அதுக்கப்புறம் இருக்கிறதுலே லோயஸ்ட்டு ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஒரு கம்பெனியும் விப்ரோ தான். ஏன்னா மற்ற கம்பெனியெல்லாம் பாருங்கள் 2000, 1000 ப்ளஸில் இருக்குது. ஈவன் பெர்சிஸ்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா மார்க்கெட் கேப்பே வந்து 81,000 கோடி தான். பட் அது வந்து 5000 ரூபாயில் விற்றுட்டுருக்கு. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து விப்ரோ ரொம்ப ஜாஸ்தி. டிவிடெண்ட் ஈல்டும் அதே மாதிரி வருஷம் 6% வந்து நமக்கு டிவிடெண்ட் கிடச்சிருது. ஈவன் நீங்கள் ஒரு எஃப்டியில் போட்ட மாதிரி இந்த ஸ்டாக் இன்க்ரீஸ் ஆகுதோ டிக்ரீஸ் ஆகுதோ, பட் உங்களுக்கு வந்து ஒரு டிவிடெண்ட் வந்து 6% கிடச்சிருது. பிகாஸ் என்னென்னா விப்ரோவில் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கே அரௌண்ட் 72% இருக்குது. ஸோ அதனால் அவங்க டெஃபினட்டாக இந்த டிவிடெண்ட் ஈல்ட் கொடுத்துருவாங்க. ஸோ அதற்கு கம்பெனியும் அதில் ப்ராஃபிட் ஆகும். இதில் மேஜர் ட்ராப்பே என்னென்னா இந்த ROC 17% தான் இருக்குது. டிசிஎஸ் எல்லாம் பாருங்கள், பெஸ்ட் பர்ஃபார்மர் 63% இருக்காங்க. இது எதனால் அப்படிங்கிறது பார்த்துடலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் பார்த்தா தெரியும். ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து நெட் ப்ராஃபிட் பாருங்கள், 2015 10 வருஷத்துக்கு முன்னாடி 8714 கோடி பண்ணிட்டு இருந்த கம்பெனி இப்போ வந்து 13266 கோடி பண்ணியிருக்காங்க லாஸ்ட் மார்ச் ரிசல்ட்டு. பட் லாஸ்ட் 5 இயர்ஸ் பாருங்கள், பெருசாக டிஃப்ரென்சஸ் இல்லை. 12000, 11000, 11000, 13000 அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க. அந்த ட்ரெண்ட் வந்து பெருசாக வந்து பூம் ஆகலை. அவங்களோட ப்ராஃபிட் லெவல் வந்து ட்ரெண்டு வந்து இன்னும் சேஞ்ச் ஆகலை. எக்ஸாம்பிள் இப்போ 13 crores இருக்குது அப்படின்னா மேபி அது ஒரு நல்ல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணி ஒரு 15 crores, 14 crores அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஸ்டாக் வந்து ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் அவங்களோட அந்த கம்பெனியோட அசட்டும் பாருங்கள், 58 crores 1000 crores-லேருந்து 1,40,000 crores வரைக்கும் ஆயிருக்கு. ஸோ அசட்டும் நல்லா தான் இருக்குது. ஈவன் தோ வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஃப்ளோஸும் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் 99% இருக்குது CFO. ஸோ இது வந்து ஒரு பெட்டர் ரிசல்ட் தான். ஸோ இதோட ட்ரெண்டு பார்த்துடலாம். ஸோ 2019 இருக்கிற லோயஸ்ட் 98 ருபீஸில் இருந்த இந்த ஸ்டாக்கு ஒரு பீக் போய் 184 வந்துச்சு. எகைன் இது வந்து 170 அந்த ரேஞ்ச் வந்துடுச்சு. இந்த கம்பெனி வந்து புக் வேல்யூலேருந்து 2 times இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கு. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸும் இந்த கம்பெனி பெட்டராக தான் கொடுத்துட்ருக்கு. மந்த் ஆன் மந்த் பார்க்குறப்ப பெட்டராக தான் இருக்குது. ஸோ இயர்லி பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறப்ப இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பார்க்குறப்ப சேம் 13 crores இந்த ரேஞ்ச் இருக்குது. ரெவன்யூ வந்து தெர் இஸ் நோ பிக் சேஞ்ச். அதனால தான் இந்த ஸ்டாக்கோட லெவல்ஸ் கம்மியாகிட்டே இருக்குது. எஃப்ஐஐஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈவன் எஃப்ஐஐஸ் வந்து 11% ஹோல்டிங் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 10.92லேருந்து 11.06 பண்ணியிருக்காங்க. ஸோ எஃப்ஐஐஸும் பிட் இன்வெஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு. பட் இது வந்து ட்ரெண்ட் வந்து பெருசாக பாசிட்டிவாக சொல்ல முடியாது. இப்போ கம்மிங் 17th வந்து இந்த விப்ரோவோட Q1 ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க கம்மிங் Thursday. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் பார்க்குறப்ப பெட்டராக நமக்கு வந்து இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா இல்லை ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது வந்து பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ கம்மிங் ஏப்ரல் டு ஜூனோட ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ரெவென்யூ வந்து பெட்டராக இருக்குமான்னு தெரியல. எஸ்டிமேட்டட் வந்து ஓகே, இது வந்து மியூட்டட் ரிசல்ட்டாக தான் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. பட் லெட்ஸ் சி. இது வந்து இந்த டைமில் உங்களுக்கு குயிக்காக ஒரு 3 months 6 monthsல உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துரும் அப்படின்னா டெஃபினட்டாக கொடுக்காது. பட் ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் நீங்கள் வந்து ஒரு 3 years நீங்கள் வந்து இதை ஹோல்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இது வந்து அகைன் 250 ரேஞ்ச் போகிறக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இப்போ இருக்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்ப லோயஸ்ட் லெவலில் தான் இருக்குது. ஒரு கன்சிடர் பண்ணுற லெவலில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஒரு பிக் அமௌண்ட் போடாமல் ஒரு ஸ்மால் அமௌண்ட்டாக சேவிங்ஸ் மாதிரி போடலாம். பிகாஸ் 6% நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வருது இயர் ஆன் இயர். கன்சிடரிங் 3 years பிளான் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறப்ப இது வந்து குட் டு கோ தான். இதில் வந்து டெஃபினட்டாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம்.